வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர். லாஸ்ட் கிளாத்தில் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ப்ளூடூத் ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ஒரு சிப்பு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி சிப் ஒன்று கோல்டு 82D அல்லது E அப்படிங்கிற மாடல். இதை பற்றிய தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ப்ளூடூத் பற்றி உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லிட்டில் டிரான்ஸ்மிட்டர், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு டெக்னாலஜி, இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் டெக்னாலஜியில் L பேண்ட், H பேண்ட், U பேண்ட் இப்படிலாம் நிறையா இருக்குது. நம்ம டிவி சர்க்யூட்டில் படிச்சிருக்கோம். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ப்ளூடூத் இருக்கும். ப்ளூடூத் இல்லாத டிவைஸே கிட்டத்தட்ட இல்லை. ப்ளூடூத் மைக் இருக்கும், ப்ளூடூத் மவுஸ் இருக்கும், ப்ளூடூத் கீபோர்டு, ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். ஓகேவா? இதில் வீடியோ கேம்ஸில், பிரிண்டரில், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில், மொபைல் ஃபோன் எல்லா இடத்துலையும் இது உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த ப்ளூடூத்தினுடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டால், அது UHF ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணுது. 2.4 GHz, 2.2 to 2.4 GHzல ஒர்க் பண்ணும். ஷார்ட் ரேஞ்ச் இது RF மீடியா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் ஒன்று டிடெக்ட் பண்ணும். அதாவது டிடெக்ட் பண்ணிவிட்டு தென் கம்யூனிகேட் பண்ணும். அவ்வளோதான். எந்த ஃபைல் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல், இல்லை இமேஜ், பிக்சர், MP3, MP4 எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது ஒரு டியூன்டு சர்க்யூட். டியூனிங் சர்க்யூட் வேறு, டியூன்டு சர்க்யூட். இப்போது ரேடியோலைனா ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணணும். இதில் அப்படி செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? டியூன்டாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போது ப்ளூடூத் அப்படின்னா கிட்டத்தட்ட 79 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் இந்த ஐசியில் இருக்கும். இது டீகோடர், டிமாடுலேட்டர். இந்த இடத்துல இருக்கிறது ஏரியல் ஆண்டனா. சிக்னலை ரிசீவ் பண்ணி RF சிக்னலை இதில் டிமாடுலேட் பண்ணி இதில் வர்ற ஃப்ரீக்வன்சி. இது வேறொரு போர்டு, லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச போர்டெல்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம், தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இந்த போர்டு தான். நான் என்லார்ஜ் வெர்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்டு இருக்குது. இதில் ஒரு PAM IC ப்ளஸ் ஒரு ப்ளூடூத் மாடல் ரெண்டு சேர்த்து 100 rupees சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம், ஸ்டாக் இருக்குது. அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களே இந்த போர்டு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நேற்றைக்கு பார்த்த இதில் ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்கக்கூடியதோட இந்த மாடலில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கிளாரிட்டி, நல்ல துல்லியமான கிளாரிட்டி ஆடியோ இருக்கும். இதில் ஹெட்ஃபோன் சாக்கெட் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் சாக்கெட் மூலிமா 3.5 mm ஜாக் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம பாட்டு கேட்கலாம். நல்ல கிளாரிட்டி பக்காவாக கிடைக்கும். டிரான்ஸ்மிட்டிங் பவரில் எடுத்துகிட்டால் நல்ல லாங் ரேஞ்ச், லாஸ்ட்டில் பார்த்ததோட ப்ளூடூத் மாடலோட அதிக ரேஞ்சு கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் மேக்ஸிமம் 1 meter to 10 meterன்னு சொல்லியிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கான வீடியோ, உங்களுக்கான சேனல். இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட் கிளியர் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும், ஒரு பாமரனும் படிக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம், இந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராம், இந்த மாதிரி இருந்தால் தான் யார் வேணாலும் சர்வீஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் அசம்பிள் பண்ண முடியும். ஓகேங்களா? சேனல் வீடியோஸ் தொடர்ந்து வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கண்டிப்பாக கம்பல்சரி இந்த சப்ஜெக்ட் தேவை. இதில் காமன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸு, மல்டிமீடியில் செக் பண்ணுறது, சால்விங் ப்ராக்டிஸ், எப்படி ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். யார் வேணால் படிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம்.
நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளியோரும் இல்லாமல் பக்காவாக கற்றுக்க முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ் எல்லாம் நடத்திட்டுருக்கோம். செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. அது இல்லாமல் ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப தேவை, தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாமளே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறினா மட்டும்தான் எதிர்காலத்தில் ஸ்டாண்ட் பை இருக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்கில் இனிமேல் எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டோ +2ஓ இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் யாராக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை படிக்கிறது மூலிமா நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜை அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் போர்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 5. ஓகேங்களா? இதில் ஒர்க் பண்ண இந்த சிப்பு ஒர்க் பண்ணுறதுக்கு 3.7லேருந்து 5 வோல்ட் கொடுக்கலாம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆண்டனா டோப்பிங்காக இருக்குது. இந்த இடத்துல இருக்குது டிகோடர், டிமாடுலேட்டர் ஐசி இருக்குது. இதில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இந்த இடத்துல 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது, எஸ்எம்டி ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல ஒரு ஷாக்கெட் இருக்குது, அவுட்புட் ஷாக்கெட். இந்த அவுட்புட் ஷாக்கெட் மூலிமா சிக்னல் வெளியே ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கிளியராக கேட்கலாம், பக்கா துல்லியமாக இருக்கும். இல்லை ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஆம்பிளிஃபையர் கொடுத்துக்கலாம். முதல்ல இந்த கிட்டு தேவையான கண்டிப்பாக தேவை. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்த கிட்டில் எதுலேயுமே ஆம்பிளிஃபையரில் எதுலேயுமே ப்ளூடூத் இருக்காது. பட் ஃபோனில் ப்ளூடூத் இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பர்டிகுலராக ஆடியோ சிக்னல் ஸ்டீரியோ அவுட்புட் கொடுக்க முடியும். அவுட்புட் நல்ல கிளாரிட்டியாக வரும். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி பாருங்கள், நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அப்கிரேட் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இதை பவர் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக வோல்ட் கொடுக்கலாம். இல்லையா, நம்மகிட்ட ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மொபைல் சார்ஜர் மூலிமா இந்த இடத்துல பவர் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு போர்டு. இது காஸ்ட் வந்து 200 ருபீஸ். தேவைப்படுறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், நீங்கள் கேட்டுக்கலாம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒயரிங் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து அந்த ஆம்பிளிஃபையரை ட்ரைவ் பண்ண முடியும். நாளைக்கு இதை பற்றி ஒரு டெமோ கிளாஸ் வரும், அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?